ரிஷபம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மார்கழி மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படியானப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் 7ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்க்குறார். ரெண்டுமே நல்லது தான். 6ஆம் இடத்துல இருக்கும்போது சக்ஸஸ். ஆக இந்த மாதம் 9ஆம் தேதி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் நிறையா வந்துடும். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்கிற போது உங்களுடைய கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் இருக்கிறதுனால நிறைய வருமானங்கள் இருக்குது. ஆனால் செலவினங்கள் அதை காட்டிலும் அதிகமாகவே இருக்குது. ஆக இந்த மாதம் செலவை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதம் பழைய கடனை வாங்கி புதிய கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் தேவை இருந்தாலொழிய இந்த மாதம் கடன் வாங்காதீங்க. ஏன்னா இந்த மாதம் 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் பெரிய லெவலில் பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதம் யாருக்கும் நீங்கள் ஷூரிட்டியோ செக்யூரிட்டியோ போடாதீங்க. நான் முதலே சொன்னது மாதிரி இது ரொம்ப முக்கியம். பின்னாடி அது பிரச்சனைகளை உண்டு பண்ணும். எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதம் பொறுமையாக இருங்க. தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே பேச வேண்டாம். ஏன்னா உங்களுடைய புதன் அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். 8 நாளே பிரச்சனை, போராட்டம். பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுங்க. அவசரம் இருந்தாலும் யாருக்கும் கவுண்டர் கொடுக்காதீங்க. இந்த மாதம் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. ஆனால் லாபம் இருக்கான்னா சுமார். அது மட்டுமே இல்லை. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, குறிப்பாக சிவில் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமே இல்லை, இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இது ரெண்டிலுமே கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் 8ல் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில், ஏதாவது ட்ரேடிங்கில், இன்ட்ரா ட்ரேடிங்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், இதிலெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனையும் இந்த மாதம் நிப்பாட்டி வைங்க. கட்டாயம் நான் ட்ரேடிங் பண்ணணும், இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு இடைக்கு 2 தடவை யோசித்து அடக்கி வாசித்து இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பண்ணுங்கள். பெரிய லெவலில் விட்டதை பிடிக்குன்னு கடன் வாங்காதீங்க. அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இல்லை. இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானம் இல்லை. அது மட்டுமல்ல, உங்களுடைய அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை சுமார், எதிரிகளால் பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சுமார். ஆக வேலையிலேயே நம்ம கவனம். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தால் சரி, கவர்மெண்ட், ப்ரைவேட், எனி அதர் செக்டார், எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருந்தாலும் சரி,
வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பொறுமையாகவும் நிதானமாக மற்றவங்களோட கோஆப்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும், இந்த ஜாப்பை பார்ப்போமா விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணம் இதெல்லாமே இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் இருக்கும். இல்லைன்னா நிறைய ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமார் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்குமே அப்படி தான் இருக்குது. அதோட ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதோட எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், மார்கழி மாதமாக இருந்தால் கூட ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சு போனால் கூட மறுபடியும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை இதெல்லாமே இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பிஸ்னஸ் பொறுமையாக பண்ணுங்கள். அதுலேயும் பர்டிகுலராக ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அடக்கி வாசிங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். வேலை இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பார்க்குற 6ஆம் இடத்தை. அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதே சமயத்தில் சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, நிம்மதியற்ற சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு. ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு நற்பலன்கள். கம்பெனி எதுவும் மாறணுங்கிறவங்க பொறுமையாக இருங்க. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி தோற்றம் அதில் தடை இருந்துகிட்ருக்கு. அதனால் கவனம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய பேச்சை குறைங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்து உடைக்கிறதோ யோசித்து செயல்படுங்க. அவசரம் இல்லை, நிதானமாக இருங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உணர வேண்டிய காலம். எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்தும். அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம், குறிப்பாக நந்திகேஸ்வரருடைய தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.